சிம்பிளா ஒரு இறால் சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 1/2 கிலோ அளவுக்கு இறால் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி இடிச்சிட்டு இறால்ல சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூடி பேஸ்ட், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். சில்லி பவுடர் அதிகமாக இருந்ததுன்னா கம்மி பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக புதினா எல்லாம் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு எல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அண்ட் கடைசியாக 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஓவர் நைட் ஊற வச்சா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு இரும்பு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 5-6 பல் வெள்ளைப்பூட நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம ஊற வச்சிருந்த இறால் அப்படியே நம்ம சேர்த்துற வேண்டியதான். அண்ட் இறால் வேகிறதுக்கு தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இறால் விடுற தண்ணியே போதும். நல்லா அடிக்கடி கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் நெய், கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்டான இறால் சுக்கா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.